நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததாக இந்த வெஸ்டர்ன் ரவுண்ட்ல பாட வரப்போகிறவர் யார்? லெட்ஸ் வெல்கம் முகுந்த். ஜூலை காற்றே கண் பார்த்தால் காதல் காற்றே பூத்தார் தேன் வருமே பெண் பார்த்தால் தீ வருமே என்னாச்சு தோணலையே ஏதாச்சு தெரியலையே நட்பாச்சு லவ் இல்லையே லவ் ஆச்சு நட்பில்லையே நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் பையில் இல்லை என்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. தோழா மொத்த கூத்துக்கள் யாருக்காக? மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான். அன்பே நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் பையில் இல்லை என்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. தோழா மொத்த கூத்துக்கள் யாருக்காக? மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான். அடையான் ஜூன் போனார் ஜூலை காற்றே கண் பார்த்தால் காதல் காற்றே பூத்தார் தேன் வருமே பெண் பார்த்தால் தீ வருமே. ஜூலை காற்றே கண் பார்த்தால் காதல் காற்றே பூத்தால் தேன் வருமே பெண் பார்த்தால் தீ வருமே என்னாச்சு தோணலையே ஏதாச்சு தெரியலையே நட்பாச்சு லவ் இல்லையே லவ் ஆச்சு நட்பில்லையே நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் பையில் இல்லை என்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. தோழா மொத்த கூத்துக்கள் யாருக்காக? மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான். அன்பே நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் பையில் என்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. தோழா மொத்த கூத்துக்கள் யாருக்காக? மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான். அடியான் Mukund, let me take a guess. Is that your mother there? எஸ் நான் நினச்சேன். நான் எதுக்கு கேட்டேன்னா அவர் பாடுறது அத்தனையும் வந்து நீங்கள் கையோட விஸ்தாரமாக அதை டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டு. ஸோ இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் டு வாட்ச். வெரி நைஸ். முகுந்த், ஷாபாஷ். நல்லா கரகர பிரியா கமக்கா சட்டக்கா எல்லாத்தையும் கழட்டி அங்கே ஒரு பேக்கேஜில் போட்டுட்டோம். நல்லா பாடினடா. இன்னும் கொஞ்சம் கெட் லிட்டில் மோர் கம்ஃபர்டபுள் ஆன் ஸ்டேஜ். யூ பி ஆல்ரைட் தென். தேங்க்யூ. நல்லா பாடுங்க முகுந்த். தேங்க்யூ. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூப்பர் சிங்கர் ஜூனியர் இந்த மேடையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. எல்லா குழந்தைங்கள்லையும் ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச் அண்ட் அவங்க சிங்கிங்கில் பெரிய சேஞ்ச் தெரியுது. ஆக்சுவலாக அந்த மூக்கு பிடிச்சது என்ன பண்ணீங்க அங்கே மேம்? அந்த பாட்டில் அது ஒரு மாதிரி நேசலாக தான் மேம். அடியான் பே என் ஆன் பே
நல்லா வந்தது. நல்லா இருக்கு. இந்த மாதிரி புதுசாக எல்லாம் ட்ரை பண்ணணும். அப்போ தான் ஒரே ஒரு கிளாசிக்கல் மியூசிக் மட்டும் கேட்டு அதில் மட்டும் இருந்து அந்த ஒரு ஜானரில் மட்டும் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு இது இல்லை. அதில் உங்கள் வீட்டில் நல்லா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனிவே ரொம்ப சந்தோஷம். முகுந்துக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச். முகுந்த், அந்த யூட்லிங் ஒரு வாட்டி பாடு, அது கேட்கலாம். தேன் வருமே பெண் பார்த்தாய். நோட்டு கூட நல்லா இருந்தது அது. தேங்க்யூ. என்னப்பா என்ன சேஞ்சப்பா, இந்த பையனடா என்ன சொல்லுவே. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. வாங்க சார். இன்னும் ஒரு பாசக்கார பையன்பா. நான் ஒரு தடவை கிளிக்கிறேன். நீ கிள்றதுலேயே குறியாரு. ஓகே. அண்ட் இவங்க பாடும் பொழுது அம்மா ஒரு மூமெண்ட் போட்டாங்க. அந்த மூமெண்ட் பார்த்தீங்களா நீங்க? செம்ம மூமெண்ட் சார் அது. இப்போ அவங்க ஒரு வாட்டி நமக்கு ஆடி காட்டுவாங்க பாருங்க. எல்லா துணியும் அடுக்கி மடிச்சு வச்சிட்டாங்க. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மா. அண்ட் அம்மாக்கும் சேர்த்து நீங்கள் தான் கிஃப்ட்டை கலெக்ட் பண்ணிக்க போறீங்க. ஓகே முகுந்த், வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்ததா இந்த வெஸ்டர்ன் ரவுண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண போற அந்த கண்டஸ்டன்ட் யார்? மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சி பையன். தங்கச்சி பையனாவா? ஆலன் பிரான்சிஸ். ஆலன் பிரான்சிஸ். ஸோ வாங்க ஆலன் பிரான்சிஸ். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தா. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தா. You wanna மஞ்சள் வெயில் மலையுதே மெல்ல மெல்ல இருளுதே பளிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதே தயக்கங்கள் விலகுதே தவிப்புகள் தொடருதே அடுத்தது என்ன என்ன என்றே தான் தேடுதே. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தா. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தா. உலகத்தின் கடைசி நாள் இன்றுதானா என்றது போல் பேசி பேசி தீட்ட பின்னும் ஏதோ ஒன்று குறையுதே. மஞ்சள் வெயில் மலையுதே மெல்ல மெல்ல இருளுதே பளிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதே தயக்கங்கள் விலகுதே தவிப்புகள் தொடருதே அடுத்தது என்ன என்ன என்றே தான் தேடுதே. வண்ணங்கள் வண்ணங்கள் அற்ற வழியில் வழியில் சிலர் நடக்கிறார் மஞ்சளும் பச்சையும் கொண்டு பெய்யுது பெய்யுது மழை நனைகிறார்
ஆலன் பிரான்சிஸ், சரணம் செகண்ட் ஹாஃபில் வருது இல்லை, தாரு தித்தா, அந்த போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நீ வந்து நீ கரெக்டாக அவர்கிட்ட உட்காந்துரு, ஏன்னா நல்ல வாய்ஸு, அது கரெக்டாக பிளெண்ட் பண்ணிட்டா ஃபென்டாஸ்டிக்காக வந்துடும். நீ ரெடி கண்ணு, இனிமே பாரு நீ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அலன், மேம் அந்த ஆடி போர்ஷனில் இருந்து கொஞ்சம் ஸ்ருதி கொஞ்சம் அப்படி ஸ்டெடியாக இல்லாமல் இருக்குது. நானும் எழுதியிருக்கிறது நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வாய்ஸுக்கு மேலே கண்ட்ரோல் இல்லைன்னு தான் எழுதியிருக்கேன். நான் மேலே பாடிட்டு சடனாக கீழே வரும்போது கையில் நிற்க மாட்டேங்குது. ஆனால் நல்லா பாட முடியும் அதனால் நல்லா ட்ரை பண்ணுங்க. இந்த சாங்குக்கு வந்து தேவையுள்ள அந்த 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 ஸ்கேனிங், அந்த அட்டாக் ஆஃப் த சாங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. இதுக்கப்புறம் மெலடி ரவுண்ட்ஸு, கிளாசிக்கல் ரவுண்ட்ஸ் எல்லாம் வரைச்சு நம்ம எப்படி பாட முடியாது கண்ணா. ஓகே. கீழே இறங்கணும், வேறு வழியே கிடையாது. எஸ். ஸோ டிஸ்கவர் யுவர் செஸ்ட் வாய்ஸ் அண்ட் the voice from your stomach, the nabi. Become friendly with it and use it on the stage. எஸ் மேம். All the best to you. தேங்க்யூ. ஆலன் பிரான்சிஸ், நீங்கள் வந்து அப்படியே பயங்கர ஸ்டைலிஷாக ஒரு சாங் வந்து பாடியிருக்கிறீங்க. அப்படி லைட்டாக அப்படி மூமெண்ட்லாம் இருந்தது. அண்ட் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, உங்களுடைய அம்மா வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்கல்ல, செட்டில் வந்து பார்க்குறாங்கல்ல பர்ஃபார்மன்ஸ், அவங்கள்ட்ட கேட்கலாம் எப்படி இருந்ததுன்னு. ஓகே. அண்ட் நிறைய பேருக்கு ஒரு கனவாக இருக்கும் இந்த மேடையில் நிற்கிறது, பாடுறது. அதையும் மீறி இவ்வளோ பெரிய சிங்கர்ஸ் அண்ட் ஜாம்பவான்கள் முன்னாடி நல்ல கமெண்ட்ஸ்லாம் வாங்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ஃபீலிங்? ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பது போல என் மனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஓகே. அந்த 1.5 அடியில் அவங்களுடைய சந்தோஷத்தை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினாங்க. ரொம்ப நன்றிமா. அதிலே எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. இது உங்களுடைய வெளிப்பாடு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா தாய்மார்களோட வெளிப்பாடும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு முறை மேடை ஏறும்போதும் அவங்களுடைய பேரண்ட்ஸை பெருமைப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்காக ஒரு முறை இன்னும் பலமாக கைத்தட்டலாம், தப்பே கிடையாது. தேங்க்யூ. நன்றிம்மா, நன்றி. ஸோ ஆலன், உங்களுக்கான கிஃப்ட் ராரா அப்படின்னு கூப்பிட்றாரு பாருங்க, சாண்டா கிளாஸ்.